உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா இன்னொரு சிறப்பான மாற்றம் இருக்கு. சுகபோகக்காரன், சுபிட்சக்காரகன், மகாலட்சுமியா அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். சுக்கிரனோட நிலை எந்த ராசிக்காரங்களுக்குனாலும் கண்டிப்பான முறையில ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா, இப்ப சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6, 11க்கு அதிபதியா வந்து என்னதான் உங்க ராசிநாதன் குருவுக்கு முரண்படக்கூடிய கிரகமா இருந்தாலும் கூட, உங்க ராசிநாதன் குரு அதாவது வியாழன் நம்ம சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தேவர்களுக்கு குருவா இருக்கிறார் இல்லையா? அதுபோல சுக்கிரன் வந்து அசுரர்களுக்கான குரு. ஸோ அந்த வகையில 2 பேத்துக்குள்ளயும் முரண்பாடுகள் இருந்தாலும் 2 பேருமே குரு தான். குருமார்கள் தான். அதாவது சுக்கிரன் ஒரு குரு, இந்த பக்கம் வியாழன் ஒரு குரு. ஸோ இந்த நல்லவங்களுக்கு உள்ளான அந்த முரண்பாடுகள், சண்டைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையாலாம் இருக்காது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஒரு சிறப்பான யோக பலன்கள, லாபங்கள அள்ளி குடுக்கப் போறாரு. அ அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும், திரியோனும் தொடர்பு அடைய போறாங்க. ராகு, சுக்கிரன் தொடர்பு அடைஞ்சுட்டாங்க கிடைக்குது அப்படின்னாலே, ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, சுகபோகங்களுக்கு எல்லளவும் குறை இருக்காது. இன்னும் சொல்லப்போனா, அ உங்கள நீங்க ஆசைப்படுற விஷயங்கள், நீங்க அடைய நினைச்ச இலக்குகள் எல்லாத்தையுமே அடையறதுக்கு நவம்பர் 3ஆம் தேதியே உங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகுது.